இங்க ஒரு பொண்ணு ஒரு சிங்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மால்குள்ள போறாங்க. அந்த மால்குள்ள இருக்கிற எல்லா மக்களுமே இந்த சிங்கத்தை பார்த்து பயந்து நடுங்குறாங்க. ஒரு சில பேர் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு நமக்கு எது ஆபத்து வந்துரும்னு அந்த சிங்கத்தை கூட்டிக்கிட்டு அந்த மால்ல இருக்கிற ஒரு சீக்கிரட் ரூம் வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மால்ல இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஆபீசருக்கும் இது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களை பிடிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த சிங்கத்தை மாலுக்கு பேக் சைடு கூட்டிட்டு போனா ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியான காடா இருக்கு. ஆக்சுவலா இந்த சிங்கத்தை இந்த காட்டுக்குள்ள விடுறதுக்காக தான் இவங்க இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லா அனிமலையும் இந்த சிங்கம் பார்த்து சந்தோஷப்படுது. இந்த சிங்கம் ரொம்ப பசியா இருக்கிறனால அங்க உள்ள ஒரு நெருப்பு கோழியை பார்த்து அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே கார்ல வராங்க. இந்த பொண்ணை அட்டாக் பண்ணதை பார்த்த அந்த சிங்கம் இவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்துது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நடந்து போறப்ப ஒரு போர்டு ஒண்ணு பாக்குறாங்க. அதுக்கு கீழே ஒரு லயன் மாதிரி இருக்கு. அந்த லயனை இவங்க தாண்டி போயிட்டாங்கன்னா யார் நினைச்சாலும் இந்த சிங்கத்தை அட்டாக் பண்ண முடியாது. இந்த சிங்கமும் இந்த பொண்ணு கிட்ட பாய் சொல்லிட்டு அதோட இடத்துக்கு கிளம்பி போறப்ப இந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக நிறைய பேரு இவங்களுக்கே தெரியாம அந்த இடத்துல சூழ்ந்து இருக்காங்க. அதுல இந்த பொண்ணோட அப்பாவும் அங்க இருக்காரு. தன்னோட பொண்ணை பார்த்த இவரு இந்த சிங்கத்தை நம்ம பொண்ணு பாதுகாக்க தான் நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிங்கத்து மேல எந்த புல்லட்டும் படாத மாதிரி அந்த சிங்கத்தை காப்பாத்தவும் செய்யறாரு. அந்த சிங்கமும் அந்த பார்டரை தாண்டி உள்ள போய் அது பாதுகாக்கவும் படுது.